வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க குஜராத் மாநிலம் நர்மதா பகுதிக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அப்பகுதியில் உள்ள தேவ்மோக்ரா கோவிலில் பூஜைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இப்ப குஜராத் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி? அதற்கு முன்னதாக கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. முழு விவரங்கள் என்ன? குஜராத் மாநிலம் நர்மதாவுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி பழங்குடியினர் கௌரவ தினத்தில் பங்கேற்கிறார். குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியினர் தலைவரான பகவான் பீர்சா முண்டாவின் பிறந்த தினம்தான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 15ஆம் தேதி பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பழங்குடியினர் தினத்தை கொண்டாடுவதற்காகத்தான் பிரதமர் மோடி குஜராத் மாநிலம் நர்மதா பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி சுமார் 9,700 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து நிறைவுற்ற திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்து முதன்முறையாக தனது சொந்த மாநிலத்திற்கு சென்றுள்ள பிரதமர் மோடியை வழிநெடுகிலும் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் திரண்டு நின்று வரவேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவ்மோக்ரா ஆலயத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு பூஜைகள் செய்து வழிபாடு மேற்கொண்டார். இந்த தேவ்மோக்ரா ஆலயத்தில் மோக்ரா என்கிற ஒரு பெண் தெய்வம் இருக்கிறது. இந்த மோக்ரா என்கிற பெண் தெய்வம் அந்த பகுதி பழங்குடியின மக்களுடைய இஷ்ட தெய்வமாக கருதப்படுகிறது. பழங்குடியினர் தொடர்பான நிகழ்ச்சியில் சென்றுள்ள பிரதமர் மோடி பழங்குடியினரின் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த தேவ்மோக்ரா ஆலயத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு மேற்கொண்டிருக்கிறார். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ள பிரதமர் மோடி சற்று நேரத்திலே 9,700 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.